வணக்கம். மறைந்திருந்த கிரகம் எப்படி யோகத்தை தருங்க எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் நட்பு ராசிகளில் இருந்தால், அவருக்கு நண்பர்களான ராசிகளில் இருந்தால் தருவார். அடுத்த ரூல் நம்பர் 2, லக்னத்திற்கு யோகாதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் இவர் இருக்கணும். அதாவது அவருடைய சாரம், நட்சத்திர சாரத்தில் இவர் உட்கார்ந்துட்டு இருந்தால் கட்டாயமாக யோகத்தை செய்வார். மறைந்திருந்தாலும் 6, 8, 12 மறைவிடங்கள். 3வது பாயிண்ட், அவர் நின்ற இடம் அவருக்கு பகையாகவோ நீசமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டால் தரக்கூடிய யோகத்தை கம்மி பண்ணிப்பார். நல்ல ஒரு நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும், யோகாதிபதி சாரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணுவார். ஏன்னா இவர் எந்த நட்சத்திரத்தில் ஏறுறாரோ, பாதத்தில் இருக்காரோ, அதை பொறுத்த நவாம்சத்தில் அதனுடைய பலம். அது ஒரு கணக்கு. ராசி 8 உடைக்கிறது தான் நவாம்சம். ஸோ இப்படி 3 நிலைகளில் நம்ம பார்க்கணும். 4வது நிலை என்னென்னா, அவர் அப்படி இருக்கும்போது, மறைவிடத்தில் இருக்கும்போது திக்பலத்தை அடைஞ்சிருந்தார்னா, நீசமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அதை விட மேலோக்கி ஒரு ஆட்சி பலத்தோட அற்புதமான யோகத்தை உங்களுக்கு அளித்திடுவார். இதெல்லாம் சூட்சமமான உண்மைகள் ஜோதிடத்தில். அப்படி மறைந்திருந்த கிரகம் ஒருவருக்கு யோகத்தை அளிக்க வேண்டுமென்றால் இந்த 4-5 ரூலை ஏதாவது ஒரு ரூலில் இல்லை 4 ரூலுமே அப்ளிகபிள் ஆகும். நன்றி. ஆனால் இந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி தான் லக்னம் தான் நாம். அப்படி லக்னாதிபதி பலமாக இருந்து பூர்வ புண்ணியம் இயங்கி பாக்கியத்தின் மூலியமாக நாம் அனுபவிக்க வேண்டும். இன்று அற்புதமான சனி பிரதோஷ நாள். சனி பகவானையும் மகாதேவரையும் நந்திகேஸ்வரரையும் திருமால் ஸ்ரீமன் நாராயணனையும் கருடாழ்வாரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி.